ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் ப்ராப்பராக ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும், நம்ம எஸ்பிஓ டிவிஎம்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. அது இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எப்படி அந்த ஃபார்ம், அந்த மெயில் ஓப்பன் பண்ணி அதை எப்படி நம்ம அந்த ஃபார்மெல்லாம் எப்படி எழுதி நம்ம எப்படி அதை சென்ட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ மெயினாக ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க, அவங்களுக்கு இந்த மெயில் வந்தவங்கலாம் இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள், எதுலேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள், கம்மி டியூரேஷன் தான், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து திஸ் இஸ் யோர் ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம், ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும், கைண்ட்லி டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் பிலோ அட்டாச் டாக்குமெண்ட். அதாவது கீழே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணணும். வேலிட் டீட்டெயில்ஸ், கரெக்டான டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணி சென்ட் அ ஸ்கேன்டு காப்பி டு sbotvm@gmail.com. ஸோ இது என்ன மாதிரி சப்ஜெக்டில் பண்ணோன்னா, உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி போடணும், அதில் அக்ரிமெண்ட் அக்செப்டிங் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டில் என்டர் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் 2 ஷீட்டு. ஸோ இந்த 2 ஷீட்டுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட நியர்பை நெட் சென்டரில், கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இந்த மெயிலை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் அவங்களோட மெயிலுக்கு உங்கள் மெயிலில் இந்த இதை மட்டும் ஷேர் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு 2 ஷீட்டை A4 சைஸ் ஷீட்டில் இந்த 2 ஷீட்டையுமே அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வீட்டில் எடுத்து வச்சு நீங்கள் வந்து இதை எழுதணும். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபார்மு, இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நீங்கள் மிஸ்ஸஸாக இருந்தால் இல்லை ஒரு ஹேஷ் போட்டு உங்கள் மிஸ்ஸஸ்ன்னு போட்டு ஒரு மிஸ்ன்னு போட்டு உங்கள் நேம் போட்டுருங்க. அண்ட் எஸ்பிஓ ஐடி, இது வந்து உங்களுக்குன்னு நீங்கள் ஜாயின் பண்ணும் போது உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஓ விடிபி ஒரு நம்பர் இருக்கும், இல்லை எஸ்பிஓ விடிபி என்னன்னு சொல்லி நம்பர் இருக்கும், இல்லை எஸ்பிஓ விடிபின்னு சொல்லி நம்பர் இருக்கும், இல்லை எஸ்பிஓ விடிபி என்னன்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கும். இல்லை என்ன உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது வந்து கொடுத்தாங்களோ அதான் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அதாவது எஸ்பிஓ ஐடி. அது இங்கே நீங்கள் எழுதிடுங்க. அட்ரஸ், உங்களுடைய கரெக்டான அட்ரஸ், டோர் நம்பர் எல்லாமே கிளியராக உங்களோட அட்ரஸ் எழுதிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோட், டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து சேலமா, திருச்சியா, மதுரையா, சென்னையா, என்ன ஏரியாவோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை போட்டுட்டு பின்கோடையும் போட்டுருங்க. இங்கே வந்து பேன் இருக்குது, உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் கொடுத்துருந்த பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா இங்கே வந்து உங்களோட அந்த ஸ்டாஃப் ஐடி, இதோ இங்கே என்ன என்ட்ரு பண்ணிங்களோ அந்த ஸ்டாஃப் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஐ எம் அ மெம்பர் ஆஃப் எஸ்பிஓ அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம், மை எஸ்பிஓ ஐடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எஸ்பிஓ ஐடி இங்கே என்ன ஐடி போட்டிங்களோ இங்கே அண்ட் இங்கே. ஸோ 3 இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நீங்கள் போடணும், உங்களோட எஸ்பிஓ ஐடி. அதுக்கப்புறமா இதெல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். இதுக்கு பிறகு எஸ்பிஓவில் உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. அண்டு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் தான் எனக்கு அமௌண்ட் வரணும், அதாவது அதில் தான் உங்களுக்கு வரும் அப்படின்றதுக்கு எல்லாமே கிளியராக இதில் போட்டிருக்காங்க. அண்ட் இதையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், எல்லாமே கிளியராக எல்லாம் பொறுமையாக பாருங்கள். ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் that SBO to give my all pending monies submission of this letter. It will take 5 to 7 working days to reflect into my bank account. அதாவது நீங்கள் இதை முடிச்சிட்ட பிறகு 5 to 7 working days, அதாவது சாட்டர்டே சண்டேயில் சாட்டர்டே ஒரு ஒர்க்கிங் டேயாக இருந்தால் அது ஒர்க்கிங் டே கவுண்ட் ஆகும், இல்லைனா அது நான் ஒர்க்கிங் டே. ஸோ எதெல்லாம் ஒர்க்கிங் டேயோ பேங்க் ஒர்க்கிங் டேஸ் வச்சு தான் இதெல்லாம் கணக்கு வரும். ஸோ ஒர்க்கிங் டேஸில் 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த இடத்துல மறுபடியும் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அதாவது உங்களுடைய எஸ்பிஓ ஐடி இதோ இங்கே எந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த ஒரு இடத்துல, அதுக்கப்புறமா இங்கே 2, அப்புறம் இங்கே 3, அப்புறம் இங்கே 4. ஸோ 4 இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்பிஓ ஐடி என்ட்ரு பண்ணணும். அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுருங்க, நேமு, உங்கள் பேன் கார்டு நம்பரு, டேட்டு, பிளேஸு, எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத. ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளியராக எழுதி முடிச்சுட்டு
இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது சில நேரம் கிளியராக இருக்கும், சில நேரம் கிளியராக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, ஸ்கேனிங் ஆப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. அது ஆப்பில் நீங்கள் வந்து இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு அது என்ன ஆப்புன்றேன். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. இது நீங்கள் பெஸ்ட்டான ஆப் தான். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேமரா மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்படி டச் பண்ணி அந்த சென்டரில் இருக்க இதை கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்துரும். அந்த பேஜ் இப்படி தான் நீங்கள் பேஜை ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல நீங்கள் க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பிடிஎஃப் கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்தது மறுபடியும் மெயிலுக்கு போகலாம். ஸோ மெயிலுக்கு போயிட்டு கம்போஸ் மெயிலுக்கு போங்க. இதில் வந்து எஸ்பிஓ டிவிஎம் போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, அவங்க அக்ரிமெண்ட் அக்செப்டிங் மெயில். இந்த இடத்துல உங்களோட நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி. ஸ்டாஃப் ஐடின்றது நீங்கள் அந்த இதில் கொடுத்துருந்தீங்களே எஸ்பிஐ ஐடின்னு, அது இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டாச் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெயில் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கிளியராக ஸ்டாஃப் ஐடி நான் 4 இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்டாஃப் ஐடி போட்டுருங்க. உங்களுடைய பேன் கார்டு, பேனுன்றதுல உங்களோட பேன் கார்டு நம்பர், நீங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருந்த பேன் கார்டு நம்பர், டேட்டு, சைனு எல்லாமே கிளியராக போட்டுட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோடில் இமேஜில் போயிட்டு அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயிலில் கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக எழுதி மெயில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் க்ரெடிட் ஆகும். அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு மெயிலும் கம்பெனி சைட்லேருந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண மெயில் பண்ணுறவங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து புரிகிற மாதிரி கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.